எல்லோருக்கும் வணக்கங்க. ஒன்றில் நான் சாய் தமிழ். ஒரு கிரைம் கேஸ் படித்தேன், அது நல்லா இருந்தது. 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த கேஸ் இப்போ வரைக்குமே யாருனாலையும் சால்வ் பண்ண முடியல. ஜெர்மனியில் நடந்தது. குருபர் ஃபேமிலி, அவங்க பெரிய ஃபார்ம் வச்சுருந்தாங்க. அந்த ஃபார்மோட பேர் ஹிண்டர் கைஃபெக். 100 ஏக்கர் அந்த ஃபார்ம். ஒரு அழகான ஃபேமிலி. இது நடந்த வருஷம் மார்ச் 31, 1922. இந்த ஃபேமிலியில் அப்பா அம்மா, ஒரு டைவர்ஸ் ஆன பொண்ணு, அந்த பொண்ணுக்கு ஒரு 7 வயசுல ஒரு குழந்தை, 2 வயசுல ஒரு குழந்தை. அது போக அந்த வீட்டில் வேலை செய்கிற ஒரு வேலைக்காரம்மா. இந்த ஃபேமிலியில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமானுஷ்யமான ஒரு விஷயம். இவங்க 7 பேரையுமே யாரோ கொண்டிருக்காங்க. அது யார் கொன்னாங்கன்னு இப்போ வரைக்குமே தெரியல. ரொம்ப ஒரு த்ரில்லிங்கான ஒரு ஸ்டோரி. இந்த ஃபேமிலியில் இந்த வேலை செய்கிற அம்மா வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இந்த வீட்டுக்குள்ளே பேய் இருக்குது. யாரோ ஒருத்தங்க அங்கே இருக்கிற வீடு எல்லாமே, அதாவது உட்டன் வீடாக தான் இருக்கும் ஜெர்மனியில். அதாவது வீட்டுக்கு மேலே ஒரு கூரை, மாடின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி அங்கே வேஸ்டான பொருள்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அங்கேருந்து தினமுமே யாரோ நடக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. அங்கே யாரோ பேசிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. அது என்னன்னு காது வச்சு கேட்டோம்னா சாண்டிங் பண்ணுறாங்க அப்படிலாம் அந்த அம்மா சொல்கிறாங்க. இந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாருமே நம்பலை. அந்த அம்மா ஒரு நாள் பார்க்குறாங்க, அங்கே எல்லாமே பனி படர்ந்த இடமா இருக்கும். ஒரு கால் தடம் வந்து தெரியுது, ரொம்ப பெரிய கால் தடம். அது இந்த வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. அது பார்த்துட்டு அந்த அம்மா ரொம்ப பயந்து போகிறாங்க. இதை பற்றிலாம் அங்கே வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்கிறாங்க. அவங்க யாருமே அதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை. அந்த அம்மா வேலையை விட்டு போயிடுறாங்க. ஒரு 6 மாதம் கழிச்சு மரியான்னு ஒரு அம்மா வேலைக்கு வராங்க. அந்த அம்மா வந்து சேர்ந்த அன்னைக்கே இந்த 7 பேருமே சாகடிக்கப்படுறாங்க. அது எப்படி செத்தாங்கன்னு யாருக்குமே தெரியல. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. இந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாருமே பக்கத்தில் இருக்கிறவங்க யாரு கூடயுமே பேசிக்க மாட்டாங்க, ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. இவங்க வீட்டுக்குள்ளேயே பெருசாக பேசிக்கிற சவுண்ட் எதுவுமே கேட்காது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த வேலைக்கார அம்மா பகிர்ந்துகிட்ட விஷயங்கள்லாம் என்னென்னா, போலீஸ்காரங்கிட்ட அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ஜெர்மனி, அந்த கண்ட்ரியே ஜெர்மனி தான், அந்த லாங்குவேஜ் தான் பேசுவாங்க. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதர் லாங்குவேஜஸ் பேப்பர் எல்லாமே இருக்கும். ஒரு நாள் வீட்டு சாவி தொலைஞ்சு போச்சு. அவங்க எல்லா பக்கமுமே தேடினாங்க, ஆனால் கிடைக்கல. ஒரு நாள் பார்த்தா அந்த கீ டேபிள் மேலே இருந்தது. ஒரு நாள் வெளியே போயிட்டு வரும்போது அவங்க பார்க்குறாங்க, அந்த கீ ஹோல் எல்லாமே கிராக் ஆகிருந்தது. யாரோ ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே போலீஸ் கிட்ட இந்த அம்மா சொல்கிறாங்க. முதல் வேலைக்கு இருந்த அந்த அம்மா சொல்கிறாங்க, இவங்க இறந்துட்டாங்கன்னு தெரியறதுக்கே 3 நாள் ஆயிடுச்சு. மார்ச் 31 நைட்டு இவங்க எல்லாருமே இறந்துருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தலையே இல்லை. 7 பேரத்தோட தலையும் அங்கே இல்லை. தலையை வெட்டி குழந்தை முதற்கொண்டு கொண்டிருக்காங்க. எதுக்காக இவங்க எல்லாரையும் கொன்னாங்க அப்படின்னு போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றப்பதான் தெரியுது. இது யாரு கொன்னாங்கன்னு தெரியல, இது எப்படி நடந்ததுன்னு தெரியல, ரொம்ப அமானுஷ்யமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. மார்ச் 31 இறந்திருக்காங்க. ஏப்ரல் 1 இவங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குது. ஜெர்மனில எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த லெட்டர்ஸ் எல்லாமே வெளியே ஒரு போஸ்ட் பாக்ஸ் இருக்கும், அதுல வச்சுட்டு போயிடுவாங்க. அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த லெட்டர் வந்து எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி போஸ்ட்மேன் அங்கே வச்சுட்டு போயிட்டாங்க. 2வது நாள் வந்தப்போ பார்க்குறப்போ அந்த முதல் நாள் லெட்டரை எடுக்காமல் இருக்கிறத பார்த்துட்டு அந்த லெட்டரை எடுத்துட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீடு யாருமே கதவு திறக்கல. ஜன்னல் திறந்து பார்க்குறப்ப தான் தெரியுது அங்கே இந்த மாதிரி டெத் ஆகிருக்குதுன்னு. இது போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண உடனே போலீஸ் வந்து எல்லாமே அங்கே இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் கேட்குறாங்க, இது எப்படி நடந்தது அப்படின்னா யாருக்கு எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் தான் இந்த வேலைக்காரம்மா சொல்கிறாங்க இந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் கேட்டதுன்னு. அதுக்கப்புறம் போஸ்ட்மேன் கிட்ட விசாரிக்கிறாங்க, எப்படி நீங்கள் பார்த்தீங்க, எப்படி தெரியும் அப்படின்னு. நான் ஏப்ரல் 1 ஒரு லெட்டர் வச்சிருந்தேன். அப்போ வந்து பார்த்து இந்த சிம்னியில் வந்து புகை போயிட்டு இருந்தது. சரி அவங்க உள்ள வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அவங்க வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வச்சுட்டு போயிட்டேன். 2வது நாள் வந்து திரும்பவும் நான் பார்க்குறப்போ அந்த லெட்டரை எடுக்காமல் இருக்கிறது தான் எனக்கு சந்தேகமாக இருந்தது. அதை எடுத்துக்கொண்டு உள்ள கொடுக்கலான்னு போகிறப்ப தான் தெரிஞ்சது அவங்க எல்லாமே இறந்து கிடக்குறாங்கன்னு. போலீஸ் உள்ள போய் பார்க்குறாங்க, அந்த 3 நாளும் யாரோ சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. அந்த ஃபார்மில் இருந்த ஆடு மாடுகளுக்கு எல்லாமே உணவு கொடுத்துருக்காங்க. இந்த காசு பணம் எல்லாமே அப்படியே இருக்கு, எதுவுமே கலைக்கப்படலை. அப்புறம் எல்லாமே நடந்துட்டு இருந்திருக்கு. ஆனா இந்த 3 நாளும் யாரோ ஒருத்தர், யாரோ ஒரு பேயோ வேற ஏதோ ஒரு விஷயமோ அந்த இடத்துல 3 நாள் இந்த வெட்டப்பட்டவங்க கூட இருந்திருக்காங்க. இப்போ வரைக்குமே அது ரொம்ப மிராக்கிளா இருக்குது. அந்த குழந்தையோட கையில ஒரு முடி கிடைச்சது. அந்த முடி யாருதுன்னு பார்த்தா அந்த குழந்தையோட முடிதான். அது பயத்துல அதோட முடியை பிடிச்சி இழுத்து இப்போ வந்த முடியாது. ஆனா இவங்க எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. என்ன நடந்தது
அப்படின்னு இது வரைக்கும் போலீஸ்னால கண்டுபிடிக்க முடியல. நன்றி.